ஹாய், நம்ம கிளாஸ்ல சுடிதார் வந்து இப்போ பேசிக்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து நார்மல் பேண்ட் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் பார்த்துட்டோம். செமி பட்டியெல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பட்டி பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ரெண்டையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்தையும் மேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிட்டு 1 இன்ச் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஹோல்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தைச்சுங்க. இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸும் 1 இன்ச் இருக்கணும். இங்கிருந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸில் 1 இன்ச் வந்து தைக்கணும், 1 இன்ச் ஹோல்ஸ் விடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் போட்டுறணும். 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து 1 இன்ச்சுக்கு வந்து ஹோல்ஸ் விட்டு திருப்பியும் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிடணும். இப்போது ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். 1 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம். 1 இன்ச் ஹோல்ஸ் விட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போது இந்த பார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சிங் போட்டோம் இல்லையா, இது ரெண்டையும் அதனோட ஆப்போசிட் சைட்லேயே வந்து வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த எட்ஜில் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இந்த சைடு வந்து ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் ஒரு சைடு மட்டும் அது மாதிரி தைக்கணும். இந்த பேக் சைடு வந்து சும்மா நார்மலாக லுங்கி மூட்டு தையல் போட்டால் ஓகே. இப்போ நல்ல பக்கத்தையும் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/4 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜில் வந்து தையல் போடுங்க. இப்போது தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து எந்த சைடு ரா எட்ஜஸ் எந்த பக்கம் அடித்து தைச்சிருக்கோமோ அதே சைடு இதை வந்து வச்சு இங்கே எட்ஜில் வந்து தையல் போட்டுருங்க. இப்போது 2 சைடுமே வந்து பிசுறு தெரியாது. இந்த சைடும் நீட்டாக இருக்கும், இந்த சைடும் நீட்டாக இருக்கும். இப்போ எந்த சைடு ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அதே சைடு இந்த பீஸை வச்சு ஃபுல்லாக வந்து எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுருங்க. இப்போது தையல் போட்டு எடுத்தாச்சு. வந்து ஃப்ரண்ட்டும் தைச்சாச்சு, பேக்கும் தைச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த நாடாக்காக ஹோல்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஹோல்ஸ் எங்கே முடியுதோ இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டோட மேலே வந்து 1 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கோங்க நாடா போடுறதுக்காக. ஓகேங்களா? இந்த எண்டு எங்கே முடியுதோ அங்கே வந்து இதனோட எட்ஜ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இப்படியே சுற்றி ரவுண்டாக வந்து தைச்சிருங்க. அந்த ஸ்டார்டிங் வரையிலும் சுற்றி அடித்து பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. இப்போது பட்டி வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போது பாட்டம் பார்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது பாட்டம் வந்து இப்போ 2 பீஸாக இருக்கா, இதை வந்து நல்ல பக்கத்தையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த கிராச் லைன் மட்டும் 2 சைடும் கிராச் லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். 2யும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் மடித்து எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எந்த சைடு வந்து மடித்து தையல் போட்டிருக்கோமோ அதே சைடு வந்து இந்த கிளாத்தை வந்து திருப்பி எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது அதே மாதிரி இந்த சைடும் 2 ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ பட்டி பார்ட்டும் பாட்டம் பார்ட் 2மே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் பார்ட்டில் இப்போது 2 தையலையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. போட்ட 2 தையலையும் மேட்ச் பண்ணிவிட்டு இந்த சைடு 2 பக்கம் இருக்கு இல்லையா, இந்த சைடு 2யும் ஈக்குவலாக வச்சு சைடில் வந்து நாட்சஸ் போட்டுக்கோங்க. இது வந்து தையல் போட்ட சைடு. இப்போது தையல் போட்ட சைடு இந்த சைடு இருக்குது, 2 ஈக்குவலாக வச்சு நீங்கள் வந்து நாட்சஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பட்டி பார்ட்டுக்கும் தையலையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சு மடித்து சைடில் வந்து நாட்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா?
இப்போது பட்டி பார்ட்டும் பாட்டம் பார்ட்டும் தைச்சாச்சு. இப்போது நார்மல் பேண்ட் ஆல்ரெடி தைச்சதில் என்ன பண்ணியிருப்போம், சென்டர் தையலை பார்த்து ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுருப்போம். செமி பட்டியாலாவில் என்ன பண்ணணும்னா சைடில் வந்து 2 சைடும் ஃப்ளீட் வரணும். ஓகேங்களா? இப்போது இங்கே சென்டர்லேருந்து தைச்சிட்டு வந்து இங்கே சைடில் ஃப்ளீட் வைக்கணும். இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் தைச்சிட்டு வரணும், எங்கேருந்து ஃப்ளீட் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இப்போது அது எப்படி மார்க் பண்ணலான்னா, இது ரெண்டையும் சென்டர் வச்சு ஃபோல்ட் பண்ணி நாச்சஸ் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. பட்டி பார்ட்டையும் மடித்து போட்டுட்டு இப்போது பட்டியோட சைஸும் பாட்டமோட சைஸும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கோ இப்போ ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. சென்டர் தையலையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ எங்கேருந்து பாட்டம் பார்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 4 சைடுமே வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஃப்ளீட் வந்து இங்கேருந்து தைச்சிட்டு வந்து இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இங்கே வந்து ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே சைடில் போட்ட நாச்சஸ் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? இப்போது பாட்டம் பார்ட் வந்து போட்டுட்டு நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பட்டி பார்ட்டோட ஃப்ரண்ட் சைடு நல்ல பக்கத்தையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பாட்டம் பார்ட் இருக்கணும், மேலே வந்து பட்டி பார்ட் இருக்கணும். சென்டர் தையல் ரெண்டையும் மேட்ச் பண்ணிவிட்டு அங்கிருந்து இப்போ நம்ம வந்து பட்டிக்கும் பாட்டமுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, டிசியில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டே வாங்க. இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே நிறுத்திட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் சைடை பார்த்து ஃப்ளீட் வைங்க. ஃப்ளீட் எவ்வளோ ஃப்ளீட் வைக்கணுமோ இப்போ வந்து சைடு நாட்ச் ரெண்டும் மேட்ச் ஆகிற அளவுக்கு மீதி இருக்க கிளாத்தை ஃபுல்லாக ஃப்ளீட்டாக வச்சுருங்க. இப்போது சைடு நாட்ச் ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சா, இப்போ இந்த ஃப்ளீட் அடிச்சுட்டு இப்போ நார்ச்சுக்கு அப்புறம் தொடர்ந்து அப்படியே ஃப்ளீட் வச்சுட்டே வாங்க. இப்போ இன்னொரு ஃப்ளீட் வச்சுட்டேன். இப்போ பின்னாடி இந்த 2 தையலும் ஈக்குவலாக வரணும். சைடு நாட்ச் ரெண்டும் மேட்ச் ஆகணும், பின்னாடி ஸ்டிச்சஸ் ரெண்டும் மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? மீதி இருக்க கிளாத்தை ஃபுல்லாக சைடில் வந்து ஃப்ளீட்டாக வந்து வச்சுருங்க. இப்போ சென்டர் தையல் வந்துருச்சு. இப்போ தையல்ல இருந்து அப்ளை எப்படி மார்க் பண்ணது வரையும் அடிச்சோம் இல்லையா, அது மாதிரி டிசியில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, பட்டி பார்ட்டும் பாட்டம் பார்ட்டும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அது வரைக்கும் டிசியில் மார்க் பண்ணியிருக்கோம், அது வரைக்கும் அடிங்க. இப்போ 1 இன்ச் முன்னாடி நிறுத்திட்டு ஃப்ளீட் வைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போது ஆப்போசிட் சைடு, ஏன்னா எல்லா ஃப்ளீட்டும் ஃப்ரண்ட் சைட் பார்த்து தான் வரணும். இப்போ வைக்கிற ஃப்ளீட் வந்து நம்மளை பார்த்து வைக்கணும். ஃபஸ்ட்டு வச்சது ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சோம், இப்போ வைக்கிற ஃப்ளீட் வந்து நம்மளை பார்த்து வைக்கணும். ஃப்ளீட் வச்சுட்டு நார்ச்சும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நார்ச் ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ அடிச்சுட்டு திருப்பி தொடர்ந்து ஃப்ளீட் வச்சுட்டே வாங்க. ஃப்ளீட் வச்சுட்டு இப்போ சைடு தையல் ரெண்டும் மேட்ச் ஆகிற அளவுக்கு மீதி இருக்க கிளாத்தை ஃபுல்லாக சைட்லேயே ஃப்ளீட்டாக வச்சுருங்க. பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன கான்செப்ட்னா சென்டர் தையல் ரெண்டும் ஈக்குவலாக வரணும், சைடில் நம்ம போட்ட நாட்சஸ் ரெண்டும் ஈக்குவலாக வரணும். மீதி இருக்க ஃப்ளீட் ஃபுல்லாக சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடை பார்த்து வரணும். ஓகேங்களா? இப்போது ஃப்ளீட் வச்சு முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போது சைடில் மட்டும் ஃப்ளீட் வந்திருக்கு, ஃப்ரண்ட் சைடை பார்த்து எல்லா ஃப்ளீட்டும் ஃப்ரண்ட் சைடை பார்த்து வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது கீழே பாட்டமுக்கு காலுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு அடித்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போது பேண்ட் கிளாத்தில் கெட்ட பக்கம் வந்து கேன்வாஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா? கேன்வாஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் விட்டுட்டு கேன்வாஸ் வைங்க. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கிளாத். இப்போது கேன்வாஸ் எங்கே முடியுதோ அதோட வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த எட்ஜில் தையல் போட்டுருங்க. இப்போது இந்த எட்ஜில் தையல் போட்ட மாதிரியே இந்த எட்ஜ்லேயும் போட்டு சென்டரில் 2 தையல் வந்து 1/4 இன்ச் தள்ளி போட்டுக்கோங்க. 4 தையல் போட்டிங்கன்னா கேன்வாஸ் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது 4 லைன் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போது கேன்வாஸ் வந்து அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதே மாதிரி அந்த சைடு காலுக்கும் கேன்வாஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இப்போது 2 சைடும் கேன்வாஸ் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து காலோட சுற்றளவு என்னவோ அதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் விட்டுருப்போம். அதே 1 இன்ச்சை வந்து ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணி தைச்சிக்கோங்க. இங்கே 1 இன்ச்சில் ஆரம்பித்தா சுற்றியும் 1 இன்ச்லேயே அப்படியே வந்து தைச்சிக்கோங்க. இங்கே பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்து இது வரைக்கும் லாஸ்ட்டில் பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இங்கேயும் காலோட சுற்றளவு மார்க் பண்ணி அப்படியே வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க.
அவ்வளோதான் செமி பட்டியாலா பேண்ட் வந்து ரெடி. இப்போது நார்மலுக்கும் செமி பட்டியாலாக்கும் கட்டிங்கில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளீட் வைக்கிறதுல செமி பட்டியாலாக்கு வந்து சைடில் ஃப்ளீட் வைப்போம், நார்மல் பேண்ட்டுக்கு வந்து சென்டரில் வந்து ஃப்ளீட் வைப்போம். ஓகேங்களா?